காலங்கள் கடந்து நடைபெறும் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறேன். கால் நூற்றாண்டுகளுக்கு மேல் கடந்தும் பழைய நினைவுகளை மீண்டும் நினைவு கூற நம்மை ஒன்று சேர்த்த இந்த சந்திப்பு நம் வாழ்வில் ஒரு நினைவாகவே அமையும். இந்த இடத்தில் நாம் எல்லாம் ஒரு காலத்தில் பயின்றோம், சிரித்தோம், வளர்ந்தோம். இன்று ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இனிய நாட்கள் எப்பொழுதும் நம் மனதில் இரண்டர கலந்துள்ளன. நம்மை வழிநடத்திய ஆசான்கள், நமக்காக நெஞ்சம் நிறைந்த பாடம் கற்பித்த வரலாற்று நாயகர்கள், அவர்களை நினைத்து நன்றி சொல்லும் தருணம் இது. இந்த நிகழ்வு நடைபெற ஒருங்கிணைப்பு செய்த நம் குழுவினருக்கும் பல தொலைவில் இருந்து வரை இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை நம்மை பல திசைகளுக்கு இட்டு சென்றாலும் இந்த நாள் நம்மை மீண்டும் ஒரே இடத்தில் இணைகிறது என்பதை பெருமை கொள்கிறேன். நம்மிடையே பழைய நெருக்கம், நட்பு மற்றும் மகிழ்ச்சி தொடர்ந்து வளரட்டும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்து தருமாறு எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியை திருமதி வரப்பிரசாத மேரி அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு உங்களுடைய பரத்த கலகோஷத்துடன் அழைக்கிறேன். தெய்வம் அறிவை தருபவர் இறைவன் ஆவான். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். ஒரு ஆசிரியர் 1000 புத்தகங்களுக்கு சமம். உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான். ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். ஏறியவன் எங்கோ மேல் இருக்க, ஏற்றிவிட்ட ஏணி மட்டும் அதே இடத்தில் காத்திருக்கும் அடுத்தவனை ஏற்றிவிட. அத்தகைய ஆசிரியர்களை மேடை ஏற்றி அட்பாக்கும் அழகிய தருணம் இது. நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் உயர்ந்த இடத்தை ஒரே சரியான பதில் இருக்கலாம். ஆனால் அதற்கு போகும் பல பாதைகள் உண்டு என்பதை நீங்கள் எங்களுக்கு கணிதம் மூலம் கற்றுக் கொடுத்தீர்கள். அளவுகளும் கோணங்களும் மட்டுமல்ல, ஒழுங்கும் ஒருமைப்பாடும் முயற்சியின் மதிப்பும் உங்கள் வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மிகவும் கடினமான இருந்த கணிதம் கூட உங்கள் விளக்கத்தில் இனிமையான கதையாகவும் விளையாட்டாகவும் மாறியது. இன்று வாழ்க்கையின் பல சங்கடங்களை சரியாக கணக்கிட்டு எதிர்கொள்வதற்கு நீங்கள் பயிற்சி அளித்தீர்கள். இன்றைய சந்திப்பில் உங்கள் ஆளுமையையும் வழி நினைவு கூர்ந்து திரு சிவானந்தம் கணித ஆசிரியர் ஐயா அவர்களை பெருமையுடனும் பலத்த கரகோஷத்துடனும் தமிழின் அழகியையும் இலக்கத்தின் எளிமையையும் நெஞ்சில் பறித்தவர்கள் நீங்கள். அறம் எனும் அருமையை நீங்கள் கற்றுத்தந்த வரலாற்று நாயகர். நாங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் பாடங்கள் என் நெஞ்சில் வாழ்கின்றன. இந்த நாள் உங்கள் அரிய பணியை நினைவூட்டும் ஒரு சிறப்பு நாள். உங்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இன்று இங்கே நம்மை ஒன்றிணைக்கும் பழைய நினைவுகள் மட்டுமல்ல, நம் ஆசிரியர்களின் உழைப்பும் ஒவ்வொரு மாணவனுக்கும் விதைத்த அறிவு துளிகளும் தான். அந்த அறிவு துளிகளை சமூக நலனோடு நம்முள் விதைத்தவர் நம் சமூக அறிவியல் ஆசிரியர். வரலாறு, அரசியல், பொருளியல், நெறிமுறை இந்த அனைத்தும் அறிவுக்கும் அடித்தளமாக இருந்தவர் அவர்தான். பொருட்கள் மட்டுமில்லை, பொதுநலமும் முக்கியம் என்று எங்களுக்கு போதித்த ஆசானே, இன்று அவரை இந்த மேடையில் வரவேற்கும் இந்த தருணம் நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. மிகுந்த மரியாதையுடன் நம் சமூக அறிவியல் ஆசிரியர் திரு சாக்ரட்டிஸ் ஐயா அவர்களை பெருமையுடனும் உங்கள் பலத்த கரகோஷத்துடனும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். பூக்களாய் இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாய் இரு, அப்பொழுதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் என எங்களுக்கு கல்வியோடு ஊக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்றுக் கொடுத்த, எங்களை அனுதினமும் பூத்து கொண்டிருக்கும் வைக்க உடற்கல்வி ஆசிரியர் அவர்களே, வருக வருக. திரு குணசேகரன் ஐயா அவர்களை
அன்புடனும் உங்கள் பலத்த கரகோஷத்துடனும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரேஷ்குமார் சார் மேடைக்கு வாங்க. தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்தனர். அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எங்கு செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் என்னுடைய இனிய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய 1996ஆம் ஆண்டு நமது பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுடைய இந்த கூடுகை நிகழ்விற்கு அவர்களை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக்கி இன்று ஒரு நல்ல நிலைமைக்கு அவர்கள் இருப்பதற்கு காரணமாக இருந்த இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தாளர்களாக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னாள் ஆசிரியர்கள் மதிப்பிற்குரிய திரு சிவானந்தம் கணித ஆசிரியர் ஐயா அவர்களையும், மதிப்பிற்குரிய திரு சாக்ரட்டிஸ் வரலாற்று ஆசிரியர் அவர்களையும், திரு ராமலிங்கம் தமிழாசிரியர் அவர்களையும், திரு குணசேகரன் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களையும், அன்றைய காலகட்டத்தில் பணிபுரிந்து தற்போது நடுவரப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியிலே உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு சுரேஷ்குமார் அவர்களையும் மற்றும் எல்லா விதத்திலும் பள்ளிக்கு உதவியாக பணிபுரிந்த திரு மதிப்பிற்குரிய சுப்பிரமணி அவர்களையும், மணி அண்ணா அப்படின்னு அன்பாக அழைக்கிறார்கள், அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெயர் விடுபட்ட அனைத்து அந்த நேரத்திலே பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர்களையும், சமையலர் அம்மா அவர்களையும், நம்மளுடைய மதிப்பிற்குரிய PTA தலைவர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு மதிப்பிற்குரிய நடராஜன் அவர்களையும், நம்மளுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி SM கௌரி வந்திருக்காங்களா, கௌரி அவர்களையும், அனைத்து இந்த நிகழ்ச்சிக்கு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து இங்கே மன மகிழ்ச்சியோடு மலரும் நினைவுகளோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் மாணவர்களையும் அவர்தம் உறவினர்களையும், அடுத்ததாக 10வது 12வது சென்ற வருடம் பயின்ற முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களையும் இந்த நேரத்திலே உங்களை அன்புடன் வருக வருக என என்னுடைய இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு முன்னர், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளை கடந்து விட்டார்கள். இவர்கள் இந்த பள்ளியில திரும்பவும் இந்த பள்ளி வளாகத்திலே உங்களுடைய காலடிகளை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இது எங்களுக்கு நீங்கள் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு 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 கூடுகை என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் மரியாதை செய்யும் பொருட்டு இங்கே அழைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய ஸ்கூல் அந்த சைக்கிள் ஷெட் ரொம்ப சேதமடைந்த நிலையில் இருந்தது. அதையும் அவர்களுடைய பொருட்செலவிலே சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எங்களுடைய
நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி தலைமை ஆசிரியர் என்ற முறையிலே பள்ளியின் சார்பாகவும் அனைத்து மாணவ செல்வங்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு இந்த வேளையிலே உரித்தாக்குகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பல வருஷங்களுக்கு பிறகு நல்ல ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல சிலர் அரசு பணியிலே பல துறைகளில் இருக்கிறீங்க, சிலர் பிஸ்னஸ் பண்றீங்க, சிலர் நல்ல ஒரு குடிமக்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் படித்த இதே பள்ளியில் தான் இன்றைக்கும் பல மாணவர்கள் பல கனவுகளோடு இங்கு பயின்று வருகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய சிறப்பு அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பல நிலைகளில் ஒரு 3-4 நாட்களாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மாணவர்கள் மட்டும் கூடக்கூடிய விழாவாக மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப விழா மாதிரியே எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்களை சார்ந்த உறவினர்கள் கூட இங்கே வந்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் வந்து காரணமாக இருந்த இந்த முன்னாள் மாணவர்களை வந்து நான் வந்து மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சைக்கிள் ஷெட்டு இது மட்டும் நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க. இன்னும் இதை போன்ற பள்ளிக்கு தேவையான உதவிகள் தொடர்ந்து உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இணைந்திருக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று நம் பள்ளியின் புகழ்பெற்ற வரலாற்றையும் தலைமுறையாக நாம் கண்ட வளர்ச்சியையும் எண்ணி பார்க்கும் ஒரு பொன்னான தருணம். ஒரு பள்ளி என்பது வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, அது அறிவை விதைக்கும் ஆலமரம், எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் கருவூலம். இன்று நாம் பெருமையுடன் பார்க்கும் இந்த பள்ளி ஒரு காலத்தில் நடுநிலை பள்ளியாக தனது பயணத்தை தொடங்கியது. ஒரு சிறிய விதையாக விதைக்கப்பட்ட கனவு அது. ஆனால் 1971ஆம் ஆண்டு நம் பள்ளியின் சரித்திரத்தில் ஒரு பொன் எழுத்து பொறிக்கப்பட்டது. ஆம், ஆகஸ்ட் 12, 1971 அன்றைய தினம் நம் நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக அங்கீகாரம் பெற்றது. அது வெறும் அங்கீகாரம் அல்ல, கல்வியின் வளர்ச்சிக்கான ஒரு புதிய அத்தியாயம். அப்போது 9ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கப்பட்ட பள்ளி மேலும் 1972ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பாகவும் 73-74ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பாகவும் செயல்பட்டது. 9ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது மொத்தம் 180 மாணவர்களை கொண்டு இந்த பள்ளி செயல்பட தொடங்கியது. இதன் வளர்ச்சி 1974ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் பொதுத் தேர்வை எழுதி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தொடங்கினார்கள். இது பள்ளியின் கல்வி தரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த பள்ளி உயர்நிலை பள்ளியாக அங்கீகாரம் பெற்ற போது தலைமை ஆசிரியராக திரு தர்மசகாயம் அவர்கள் பொறுப்பேற்றார். உயர்நிலை பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியரும் அவரே ஆவார். ஒரு ஆலமரத்தின் வேரை போல அவர் உறுதியுடனும் தொலைநோக்குகளை நாம் கண்டோம். ஆம், ஜூன் 22, 2009ஆம் ஆண்டு நம் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இது நம்ம அனைவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை. அப்போது தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் திரு அசோகன் அவர்கள் முயற்சியால் இது சாத்தியமானது. மேல்நிலை பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியரும் அவரே. இன்று 2025ஆம் ஆண்டு நம் பள்ளியின் 394 மாணவர்கள் மட்டுமே கல்வி கற்கின்றனர். பள்ளியின் கல்வி தரம் உயர்ந்துவிட்டது. ஆனால் மாணவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாகவே உள்ளது. எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கல்வி தரத்தில் நாம் சிறந்து விளங்குகிறோம் என்பதற்கு ஒரு மகத்தான எடுத்துக்காட்டு இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 89 விழுக்காடு தேர்ச்சியும், 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 97 விழுக்காடு தேர்ச்சியும், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100 விழுக்காடு தேர்ச்சியும் பெற்று பள்ளியின் கல்வி தரத்தை மேலும் உயர்த்தினர். இது ஆசிரியர்களின் கடின உழைப்பிற்கும் மாணவர்களின் விடாமுயற்சிக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். 1996ஆம் ஆண்டு அன்று நம்முடன் படித்த நண்பர்களில் சிலர் ரயில்வே துறையிலும், காவல்துறையிலும், மின்சார வாரிய துறையிலும், போக்குவரத்து துறையிலும், தீயணைப்பு துறையிலும், கிராம நிர்வாகத்துறையிலும் சில தொழிலதிபர்களாகவும் மற்றும் நம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளாகவும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர். இனி வரும் காலங்களில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்று மேலும் பல சாதனைகளை புரிந்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அன்று 180 மாணவர்களுடன் ஒரு உயர்நிலை பள்ளியாக பயணம் செய்த ஆலமரம்
இன்று பெரும் விருட்சமாய் வளர்ந்து எண்ணற்ற கனிகளை தந்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகள் நமது சமூகத்தின் அழியாத பாரம்பரிய சின்னங்கள். அவை வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தையின் எதிர்கால கனவுகளையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான நம்பிக்கைகளையும் சுமந்து நிற்கும் உயிருள்ள சாட்சிகள். அந்த அரசுகள் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம். இந்த வரலாற்று பயணத்தில் பங்கெடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், சமுதாய பெரியோர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாழ்க பள்ளி, வளர்க கல்வி. நன்றி. அனைவரும் நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒன்று கூடியுள்ளோம். இந்த சிறப்பான நிகழ்வில் நம்மை வளர்த்த ஆசிரியர்களையும் நம்முடன் பயணித்த மாணவ நண்பர்களையும் நாம் நினைவு கூற வேண்டிய முக்கிய தருணம் இது. காலத்தின் கட்டாயால் இறைவனடி சேர்ந்த நம் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு தங்கபாண்டியன் அவர்கள், ராஜேஸ்வரி முன்னாள் ஆசிரியை மேடைக்கு வரவும். முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு தங்கபாண்டியன் அவர்கள், திரு சுகுமார் அவர்கள், திருமதி வசந்தா அவர்கள், பெரிய தமிழையா, ஹைசி மேடம், திரு கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் நம்முடன் பயின்ற மாணவர் சின்னப்பேட்டை முருகன், எனதிரிமங்கலம் குணசுந்தரி, எனதிரிமங்கலம் ராஜமோகன் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவரும் அமரும். இந்த மௌன அஞ்சலிங்கிறது போதாது. ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தை தொடங்குற காலத்தில் பாடுபட்ட பெரியவர்கள் யாரும் இன்னைக்கு உயிரோட இல்லை. இந்த பள்ளிக்கூடத்துக்காக உழைப்பை சிந்திய பல ஆசிரியர்கள் இன்னைக்கு உயிரோட இல்லை. அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கிறது அதனால் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பள்ளிக்கூடம் தொடங்கின காலத்தில் பெரியசாமி கவுண்டர், அவருக்கு துணையாக ஆறுமுகம், சங்கரம்பிள்ளை, மாணிக்கம்பிள்ளை. எனக்கு ரொம்ப வயசானதுனால இந்த டச்சு விட்டு போச்சு, அதனால் பேர்கள் ஞாபகம் வரல. அந்த சமயத்தில் இங்கே ஆசிரியராக இருந்து எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்த திரு நடராஜன் அவர்கள், அப்புறம் வரிசையாக அந்த மாதிரி நிறைய பெருமக்கள், கடைசியாக போனவர் காசிநாதன், இந்த மாதிரி நிறைய பெருமக்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்காக தன்னுடைய உடம்பை, உழைப்பை, செல்வத்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அவங்களையும் நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கணும். நடராஜன் சார் முதலாக சீனிவாசன் தமிழையா மறைந்து போனார், தங்கபாண்டியன் மறைந்து போனார், பன்னீர்செல்வம் மறைந்து போனார். இந்த மாதிரி எல்லாம் அவங்கெல்லாம் அவங்களுடைய பணி என்னங்கிறத நான் நினைவு கூறும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு நிமிடம் அவர்களுக்காகவும் மௌன அஞ்சலி. பள்ளி நாட்களில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள நம் சக மாணவி கிரிஜா அவர்களை உங்களுடன் அழைக்கிறேன். அறியாமை இருளை அகற்றி அறிவு கண்ணை திறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதோ தொலைந்த என் பள்ளி ஞாபகங்கள் இப்போது சில நாட்களாய் என் நெஞ்சை தொடுகின்றன. நீராறும் கடலுடுத்த பாடலும் உறுதிமொழி சொன்ன தருணங்களும் என் நெஞ்சில் ஒரு மலரை போல மலர்கின்றன. பெயர் செதுக்கிய பெஞ்சுகளும் மைதானத்தின் மண்தனங்களும் கால வெள்ளோட்டத்தில் மறந்து போயின. வகுப்பறையை விட மைதானத்தின் மரங்களை தான் அதிகம் நேசித்திருக்கிறோம். அவைகள் நிழலை மட்டுமா தந்தன, எங்கள் நினைவுகளையும் அல்லவா சேர்ந்து சுமந்தன. இதோ இந்த பள்ளிதானே உதயப்பூக்களாய் இருந்த நம்மை நட்பு என்ற நூலில் மாலை கட்டியது. இந்த வகுப்பறையில் தானே ஏதுமறியா நம்மை அறிவு என்ற ஒளி கொண்டு சிற்பங்களாய் செதுக்கியது. புத்தம் புது ஆடையுடன் ஆண்டு பிறக்கும், புத்தகத்தின் வாசகத்தோடு பள்ளி திறக்கும். தமிழாசம் பாடமெல்லாம் கதை போல் புரியும், கரும்பலகை கணக்குகளும் எளிதில் விளங்கும். உடற்கல்வி வகுப்பு நேரம் கடனாய் கழியும், குருதியிலே வரலாறு வீரம் ஏற்றும்.
இங்கேதான், நண்பனை பெற்றதும் இங்கேதான். பிரியா நண்பனுக்கு பிரியா விடை கொடுத்து துயரமான நொடிகள் நெஞ்சில் நீங்காத நினைவுகள். ₹1 சாக்லேட்டும் கதை சொல்லும் என் பள்ளியின் பெயரை சொன்னாள். தெரியாத கேள்விக்கு தெரிந்தது போல் நடிப்பதும், தெரியாத கேள்விக்கு தெரிந்தது போல் நடிப்பதும், தெரிந்த போதும் விடையளிக்காமல் இருப்பதும் பள்ளியின் நீங்காத நினைவுகள். கணக்கு பாடமும் கணக்கு போடும் நாங்கள் வாங்கிய கொட்டுகளை, கணக்கு பாடமும் கணக்கு போடும் நாங்கள் வாங்கிய கொட்டுகளை. நண்பர்களின் பெயர்கள் மறந்தாலும் நாம் வைத்த செல்ல பெயர் மனதில் அழிவதில்லை. கருப்பு வெள்ளை வாழ்க்கையின் கலரான நினைவுகள் பள்ளிக்கூடங்கள். நிழல் தந்த ஆலமரம் நிலையாக நின்றுவிட்டு வீடுகளை மட்டும் ஏனோ வழி அனுப்பிவிட்டது. சாமானியர்கள் பலரின் சாதனைகளுக்கு பின்னால் சத்தமின்றிய ஒரு ஜீவன்தான் என் ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியரை பிடித்துள்ள பின்பு பிடிக்காத பாடங்கள் கூட பிடித்து போன மாயம் என்ன? ஆசிரியர்களை பிடித்து போன பின்பு பிடிக்காத பாடங்கள் கூட பிடித்து போன மாயம் என்ன? தாய் இல்லாமல் செய்யில்லை, உன் பணிக்கு வணங்காத ஆள் இல்லை. ஆ சொல்லிக் கொடுத்து அன்பு அன்னையானீர், அன்னை தமிழை அள்ளி தந்தீர், அனுபவ அறிவை அழகாய் கற்றுக் கொடுத்த தமிழாசிரியர் அவர்களே. ஆங்கிலம் பேசுவது எப்படி என்று விழுங்கி விழுங்கி பேசிய பருவத்தில் ஆங்கிலம் எல்லாம் அவ்வளவுதான் என்று அச்சம் போக்கிய ஆங்கில ஆசிரியர் 1, 2 என கணக்கு போட ஆரம்பித்து விரல்களை பிடித்து பாடம் கற்றோம். கணக்கு கடினம் அல்ல, எளிதுதான் என்று அன்போடு படிப்படியாக சொல்லிக் கொடுத்த அந்த நாட்களை இன்று நினைத்தால் கூட வகுக்க முடியாது. அகிலத்தை என் கையில் தந்தது, அண்டமும் அறிவியலாய் கொண்டது. அறிவியாய் கொட்டும் அறிவியல் நீங்கள், அனைத்திலும் அறிவியல் சொல்லித் தந்த ஆசிரியர் நீங்கள். நீரின்றி அமையாது உலகு, நீங்கள் இன்றி அமையாது இந்த அறிவு என்பதற்கேற்ப அறிவியலை அதிசயித்து பார்க்க வைத்த அறிவியல் ஆசிரியர்கள். வரலாற்றை சொல்லி சமூகத்தை கட்டமைத்து புவியின் மீது வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்து குடிமக்களுக்கு அரசியலை தெரியப்படுத்தி பொருளியலின் பொறுப்பை உணர்த்தி ஒரே வரைபடத்தில் உலகத்தை சுட்டி காட்டும் வல்லமை படைத்தவர் அல்லவா எமது சமூக அறிவியல் ஆசிரியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர். வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றாலும் நீ நன்றாக விளையாடுவாய் என்ற அணியில் சேர்த்து எங்களை ஊக்குவித்த உடற்பயிற்சி ஆசிரியர். உண்டை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கு ஏற்ப சத்தான உணவுகளை சந்தோஷமாக சமைத்து இன்முகத்தோடு பரிமாறி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் பசியையும் களைப்பையும் போக்கிய எனது சத்துணவு அமைப்பாளர்களே, அண்ணா என்று நாங்கள் அன்போடு அழைத்த போதெல்லாம் எங்களை அக்கறையுடன் அரவணைத்த மணியண்ணன் அவர்களே, வேறற்ற செடியினையும் வேர் ஒன்ற வைத்த வெற்றியாளர்கள் நீங்கள். பிரம்பை பிடித்தாலும் பிள்ளை மனசுக்காரர்கள், பாரபட்சம் பார்க்காத வெள்ளை மனசுக்காரர்கள். மேலும் இந்த அழகிய தருணத்தில் நம்முடன் பங்கேற்க முடியாத அனைத்து ஆசிரியர்களையும் இத்தருணத்தில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றேன். இத்தகைய ஆசிரியர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களின் பாத கமலத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஒட்டுமொத்த உறவையும் ஒரு சேர கொண்டவன், தொப்புள் கொடி அருந்த பின்னால் துணை நின்ற தாயவன். ஒட்டுமொத்த உறவையும் ஒரு சேர கொண்டவன், தொப்புள் கொடி அருந்த பின்னால் துணை நின்ற தாயவன். பள்ளி வளாகத்தில் மாற்றம் உண்டு, பாட புத்தகத்தில் மாற்றம் உண்டு, பழகிய நட்பில் மட்டும் மாற்றம் இல்லை. நாட்கள் ஓடினும் நினைவுகள் தேய்வதில்லை. சமோசாக்காக சண்டை போட்டு கூட்டாஞ்சோற்றில் கூட்டணி வைத்தோம். ஆடி பாடிய இன்பம் எல்லாம் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. கூடி வாழ்ந்த இன்பம் எல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைப்பதில்லை. சில நாட்கள் நட்பின் மடியில், சில நாட்கள் மேசையின் அடியில். கஷ்டங்களை எல்லாம் இஷ்டப்பட்டு பகிர்ந்து கொண்டோம். புன்னகை பூத்த அந்த முகத்தை நீ எந்த தோட்டத்தில் காண்பேனோ? இவைகள் சிந்திய புன்னகையையும் இமைகள் ஏந்திய கண்ணீரையும் பரிமாறிக்கொண்டோம். இதுவரை, இனி வாழ்வில் என்று சந்திப்போம் ஒரு முறை என்று கூறி இவ்விழா இனிதே அமைய அனைத்து ஏற்பாடுகளையும் பல மாதங்களாக அயராது தங்கள் உழைப்பை இந்த பள்ளிக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக நம்முடன் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பரிமாறிக்கொள்ள தவமணி அவர்களை அழைக்கிறேன். எங்களுக்கு பாடம் கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பள்ளியின்
தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடன் படித்த அனைத்து நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் மற்றும் வயிறார உணவு அளித்த சத்துணவு அம்மா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற இனிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பள்ளி நினைவுகள். சிரித்த முகங்களுடன் காலத்தின் சுவடுகளை கடந்து பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். அன்பு, பாசம், நட்பு, விளையாட்டு என எல்லாவற்றையும் மீண்டும் அனுபவிப்போம். சேரும் போது அழுவதும் பள்ளிக்கூடத்தில்தான், பிரியும் போது அழுவதும் பாடசாலையில் தான். ஒரு காலத்தில் சந்தோஷ பறவைகளும் நட்பு பறவைகளும் குடியிருந்த நினைவு கூடு பள்ளிக்கூடம். 9 மணி ஆனாலும் வருத்தப்பட்டோம், 4 மணி ஆனால் சந்தோஷப்பட்டோம். இப்போது அந்த நாட்களுக்காக ஏங்கி நிற்கின்றோம். பள்ளி நண்பர்களுடன் சைக்கிளில் வீட்டிற்கு சென்ற மகிழ்ச்சி இப்போது கார்களில் சென்றாலும் கிடைப்பதில்லை. பள்ளி பருவத்தின் இனிமையான நினைவுகள் மீண்டும் கூடி வரும் இந்த இனிய நாளில் நட்பின் பிணைப்பும் ஆசிரியரின் அன்பும் இன்று நினைக்கும் போது நெஞ்சில் எழும் ஆனந்தம் தரும். பலகையில் எழுதிய பாடங்கள், மைதானத்தில் விளையாடிய நாட்கள், கள்ளமில்லா சிரிப்பும் உற்சாகமான பேச்சும் மீண்டும் ஒரு முறை அரங்கேறும் இந்த இனிய நாளில் தூரத்தில் தெரிந்தாலும் மனதிற்குள் நீங்காத நட்பு பள்ளி நாட்கள் தந்த பரிசு. சந்திப்போம், பேசுவோம், சிரிப்போம். இந்த இனிய தருணத்தை என்றும் நினைவில் கொள்வோம். ஆசிரியர்கள் எங்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிற்பிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். யாருமே சாதிக்காதவற்றை நாம் சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சிக்காதவற்றை நாம் முயற்சிக்க வேண்டும் என்றால், அதற்கான தன்னம்பிக்கையை கொடுப்பவர் நம் ஆசிரியரே. வக்கீல் இல்லை என்றால் நியாயம் இல்லை, போலீஸ் இல்லை என்றால் பாதுகாப்பு, டாக்டர் இல்லை என்றால் வைத்தியம் இல்லை, என்ஜினியர் இல்லை என்றால் டெக்னாலஜி இல்லை, ஆசிரியர் இல்லை என்றால் முன்னாடி சொன்ன யாருமே இல்லை. பறக்கும் பட்டம் அல்ல நம் ஆசிரியர்கள், நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலாகிறார்கள். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாமல் பெருமை கொள்பவர்கள் நம் ஆசிரியர்களே. குறும்புகளை ரசித்து, குழப்பங்கள் தீர்த்து, தவறுகள் தவிர்த்து, தன்னம்பிக்கை கொடுத்து, தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிவகுத்து, பொறாமையின்றி பெருமை பேசி தோழமையுடன் வாழ்த்துவது ஆசிரியரே. எனவே இன்று நான் இந்த மேடையில் இருந்து நம் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக பள்ளி வருடங்கள் பல கடந்தாலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி தவமணி. அடுத்ததாக சிவராமன் அவர்களை அழைக்கிறேன். அன்பார்ந்த மாணவ மாணவி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் நம் ஆசிரியர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் தவறாமல் வந்ததற்கு என் முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளியில் நம் இந்த நிகழ்ச்சியை ஒன்றாக சேர்ந்து நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நண்பர்களே, எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை, அதனால் அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மாணவனாக நின்று பேசவில்லை, உங்களில் ஒருவனாக நின்று பேசுகிறேன். என்ன பேசுவது, எதை பேசுவது தெரியவில்லை. 2 வார்த்தை பேசலான்னு வந்தேன், ஆனால் இங்க கலையரசி அந்த 2 வார்த்தையும் முன்னாடியே பேசிவிட்டார்கள். அதனால் நான் பேச விரும்பவில்லை. எனக்கு கண் கொடுத்த தெய்வங்களுக்கு முதல் வணக்கம், உங்கள் உயிர் கொடுத்த நண்பனுக்கு 2ஆம் வணக்கம், எனக்கு சோறு ஊட்டிய அன்னைக்கு 3ஆம் வணக்கம், என் பெற்றெடுத்த தாய்க்கு தான் 4ஆம் வணக்கம். இதை புரிந்து கொண்டா உங்கள் நண்பன். வணக்கம், நன்றி. நன்றி சசிகுமார். குலசேகரன் சார் அவர்களே, மணியண்ணா அவர்களே, சுரேஷ்மா சார் அவர்களே மற்றும் கலந்து கொள்ள முடியாத ஆசிரியர் மற்றும் சத்துணவு அம்மா உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மற்றும் எனது சக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இன்று மீண்டும் இங்கு சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. இந்த பள்ளிக்கும் எனக்கும் நிறைய நினைவுகள் உண்டு.
அதில் சில. அந்த வகையில் சிவானந்தன் சார் சில விஷயங்களை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சிவானந்தன் சார் அவர் இந்த ஸ்கூலோட ஆணியர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட நான் கற்றுக்கிறது, அவர்கிட்ட இருக்கிற நினைவுகள் பார்த்தீங்கன்னா அவரோட தலைமை பண்பு. ரெண்டாவது ராமலிங்கம் ஐயா, தமிழ் ஐயா, அவரோட தமிழ் கற்றுக் கொடுக்குற இனிமை பார்த்தீங்கன்னா தமிழே இயக்கம். அந்த அளவுக்கு அவரோட பொறுமையும் அமைதியாக அந்த கதை சொல்கிற திறமையும் அது நம்மளெல்லாம் வந்துட்டு ஈஸியாக உள்ள கூப்பிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அவர் பாடம் நடத்துவார். அடுத்து சாக்ரடி சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவரோட ஸ்மைலை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஆக்சுவலி அவர் ரொம்ப அழகானவர் கூட. அந்த அழகோடு சேர்ந்த பகுத்தறிவு அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிறது, அந்த நினைவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பகுத்தறிவு. சரிங்களா? அடுத்து வந்துட்டு குணசேகரன் சார், அவரோட உழைப்பு நம்ம வந்துட்டு எப்போவுமே அதை கூட கூட்டிகிட்டே வருவார். அது அடுத்து சார் அவர்களிடம் பொறாமை இருக்கார். அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அவர்கள் நோக்கமாக இருக்கும். அதற்காக அவர்கள் எல்லா முயற்சியும் எடுப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பான பங்களிப்பையே கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு ஆசிரியர் என் மீது தனி கவனம் செலுத்திய மறக்க முடியாத நினைவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது 6ஆம் வகுப்பில் விஜயலட்சுமி மேடம் தான் கிளாஸ் டீச்சர். முதல் பருவ தேர்வு முடிவு ஆங்கிலத்தை தவிர மற்ற எல்லா பாடத்திலும் பாஸ் ஆனேன். விஜயலட்சுமி மேம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட இதே மரத்தடி கீழே கூப்பிட்டு எல்லா பாடத்துலையும் பாஸ் பண்ணியிருக்கேன், என் பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்கேன், என்ன காரணம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. இல்லை மேடம், நம்ம எல்லாரும் சொல்கிற அந்த காரணம், இந்த சப்ப காரணம் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் படித்தேன் மறந்து போச்சு, நான் படித்தது எதுவுமே வரலை, இல்லை நான் வந்துட்டு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு, இப்படி எல்லாம் சொல்லி இதே காரணத்தை நானும் சொன்னேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சப்பக்கட்டெல்லாம் சொல்லாத, இங்கிலீஷ்ன்றது ஒரு ஜஸ்ட் லாங்குவேஜ் தான், ஆங்கிலம் வந்து ஒரு லாங்குவேஜ் தான், அவ்வளோதான். நீங்கள் படிச்சின்னா நல்லா படிச்சின்னா பாஸ் பண்ணலாம், நல்லா படி, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஓகே மேடம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு உட்காந்துட்டேன். மறுபடியும் வந்துட்டு காலாண்டு வந்துச்சு. காலாண்டுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அப்பவும் பாஸ் ஆகலை. அப்போ மறுபடியும் மேடம் வந்து பேப்பரை கொடுத்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்களுக்கு பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்து முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு பேப்பரை வாங்கி அப்போவே அங்கேயே என் கண்ணு முன்னாடியே ரீகரெக்ட் பண்ணி பாஸ் மார்க் போட்டு போயிட்டு உட்கார சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்பா கண்டித்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு என்னை பாஸ் மார்க் போட்டு மற்ற சக மாணவர்களுடன் பயணிக்க வச்சாங்க. இன்னைக்கு நான் சக வெற்றியாளர்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த வந்து மறக்க முடியாத நினைவை தந்த விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இதை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த மீண்டும் பள்ளிக்கு போகலாம் குழு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியருக்கு வணக்கம். என் நண்பர் மனைவி வணக்கம். இங்கே நான் படிக்கும்போது இவங்களோட படித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சீனிவாசன் எஸ் மாஸ்டர், தங்கபாண்டியன் எஸ் மாஸ்டருக்குலாம் நான் படித்திருக்கேன். அதோட ஆணிலேறி என் பசங்க எல்லாம் ஒழுக்கத்தை கற்றுக்கு கணக்கு வாத்தியார் சார், சிவானந்தன் சார் தான். அவர் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தார்னா எல்லாம் கண்ட்ரோலில் இருந்துடணும், இல்லைன்னா கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் நடவடிக்கை. அந்த பின்னால் கை கட்டி வந்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால தான் அந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு வந்தது நான் நினைக்கிறேன். நான் இவங்களோட படித்தது ரொம்ப பெருமையாக எடுத்திருக்கேன். கண்ட்ரோல் ஃபுல்லாக ஹெட்மாஸ்டர் இல்லை, விஸ்வநாதன் சார் தான், அப்படி தான் இருக்கும்.
தமிழையாகிட்ட படித்ததெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக அவர்கிட்ட பேசுவோம், நல்லா பேசுவோம், சந்தோஷமாக இருப்போம், ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்போம். அதே மாதிரி சாக்ரட்டிஸ் சார் எந்த கருத்தாக இருந்தாலும் தெளிவாக ஆழமாக சொல்லுவார். அப்போ நாங்கள் புரியல, இப்போ புரியுது. அது மாதிரி எங்கள் உடலுக்கு வலிமையை சேர்த்தது பிடி சார் தான். நல்லா விளையாட்டுலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சுரேஷ் சார் அதே மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் கேட்கலான்றது அவருடைய கணிப்பு. இப்பயும் சரி, எந்த இருந்தாலும் கேட்டுக்கலாம், எப்போயா இருந்தாலும். எங்களோட பசங்களுக்கு கூட எந்த டவுட்டாக கேட்டுக்கிட்டேன் சொல்லிட்டு தான் இருப்பார். அதே மாதிரி மணி அண்ணன் எப்போ வெளியில் வருவார் அவங்கள பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அவர் வருவார் வேறு இடத்துக்கு போயிடுவார், வெளில எப்போ பார்ப்பாங்கன்னு சொல்லியதில்லை, அவர் பார்த்துட்டே தான் இருப்போம். அதே மாதிரி இந்த வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்தாலும் கொஞ்சமாக இந்த ஸ்கூல் சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். அப்போ போய் எப்போ கியூவில் இல்லாட்டாலும் கொஞ்சம் சைடில் போய் நின்னாலும் சாப்பாடு போட்டு தான் அனுப்பிச்சுடுவாங்க, யாருக்கும் மூஞ்ச காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஆசிரியருக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இங்கே வந்தது, உங்களை பார்த்தது ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. நன்றி. தெரியுங்களா, நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் கம்பெனியில் டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சிருக்கேன். இப்போ உங்களை பார்த்த ரொம்ப சந்தோஷம். நான் ஆரம்பத்தில் நாராயணன்கிட்ட சொல்லியிருந்தேன், நாராயணன் இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, ரொம்ப நன்றிப்பா. இது வந்து கடவுளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, எல்லாரும் நம்ம தாயும் பிள்ளையும் மாதிரி பழகிருந்தோம். அதை வந்து நிறைய நினைவு கூறுவரமாக நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. நாங்கள் வெளியிருந்ததுனால வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அதனால் இங்கே பக்கத்தில் தான் நான் என்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுருப்பேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம். இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் வந்து இந்த பிறவியில் வந்து நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம். திடீர்னு கூப்பிட்டாங்க, பேச எனக்கு வரல. நம்ம வந்து போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல, எதுவும் நிலையாடுறது கிடையாது. ஆனால் இருக்கிற இந்த தருணத்தில் நம்ம சந்தோஷமாக எல்லாரோடையும் அன்பும் கருணையுமா இருந்து எல்லாம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி கணேசன். வேற யாராவது விருப்பம்? இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன பேசுறதுன்னே தெரியல. திரும்ப நாம சந்திப்போம் என்ற அவங்களும் கனவே இல்லை. இந்த வாய்ப்பு ஏற்பட்டு தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம நட்பு வந்து காலத்தால அழியாது என்பது இந்த மாதிரி சந்திப்பு நம்மளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இந்த சந்திப்பு என்பது நம்மளை வந்து இதோட கடைசியாக இல்லை, இது ஒரு தொடக்கம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், ஒண்ணுக்குள்ள ஒன்றும் பேசி எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் தான் என்னுடைய இது. ரொம்ப சந்தோஷம். என் மகிழ்ச்சியில என்ன சொல்லதுன்னு தெரியல. நன்றி. என்னுடன் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கும் கணக்கு வாத்தியார் அவர்களுக்கும் சாக்ரட்டிஸ் சார் அவர்களுக்கும் தமிழையா அவர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழையா அவர்கள் சுரேஷ் சார் அவர்கள் வாழ்ந்து. நான் இது வரைக்கும் படிக்கிற காலத்தில் கூட அந்த மேடையில் ஏற்பது எங்கள் பசங்க இல்லை, கடைசியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, என் பேரை எழுதிட்டு கடைசியாக நீக்கிட்டாங்க. அதெல்லாம் என்னடா சொல்லணும்டா, அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லணும்னு தெரியும். சரி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி பரசுராமன். அடுத்ததாக ராஜதுரை அவர்களை அழைக்கிறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் என் மறுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பணிபுரிந்த நண்பர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய இந்த பள்ளியில் இன்று வருகை பெறும் அன்பார்ந்த தோழர்களுக்கும் மற்றும் தெய்வமாக பணியாற்றி கொண்டிருந்த மீண்டும் நம் பள்ளிக்கு வந்து நம்மளுடன் சிறப்பு பணியில் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
விழா என்பது சாதாரணமாக ஆரம்பிக்க முடியாது. இந்த விழாவை கடந்த மூன்று மாதமாக இந்த விழாவை எந்த தேதி ஆரம்பிக்கலாம் என்று பலதோறும் மீட்டிங் போட்டு மண்டபத்தில் ஆரம்பிச்சு ஒத்துழைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டத்துக்கு யாரும் ஒத்துழைக்கல. அதனால மீண்டும் ஒரு மன்னிப்பை தெரிவித்து வைக்கிறேன். நன்றி. இந்த விழாவை இன்னும் பல பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பிக்க நம் தோழர் நாராயணன், சிவராமன் மற்றும் அனைத்து தோழர்கள் நண்பர்களும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். ஆனால் அந்த முடிவுக்கு சரியான முறையில் நம் ஸ்கூலில் எந்த குறைபாடு இருக்கிறது, அந்த குறைபாடை நீக்குவதற்கு 1996ஆம் ஆண்டு படித்த நம் பள்ளி மாணவர்கள் எல்லாம் ஒத்துழைத்தால் இன்னும் சிறப்பான முறையில் குறைகளை நீக்குவதற்கு ஒரு பள்ளியின் ஆசிரியருக்கு உதவியாக இருக்கிறது என்று நினைத்திருந்தோம். ஆனால் அது சரியான முறையில் அமையவில்லை. அந்த அமைப்பு இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது தற்காலிகமாக இந்த விழாவிற்காக தன்னால் முடிந்த ஒரு உதவியை செய்து நம் இருபாளர்களும் சேர்ந்து ஒத்துழைத்து இந்த விழாவில் பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆசிரியர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. முஸ்லிம் படத்தில் ரஜினி சார் சொல்லுவார், ஒரே ஒரு சின்ன அர்த்தம், குரு மாதா தெய்வம் என்று சொல்வார்கள். நல்ல நண்பர்கள் இருந்தால் அதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆசிரியர் என்பது நம் பள்ளியில் படிக்கும் போது நாம் அமர்ந்து கொண்டிருப்போம். ஆசிரியர் நின்று கொண்டுதான் பாடம் இருப்பார்கள். ஆனால் அந்த ஆசிரியர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். மாணவர்கள் எங்கேயோ சென்று போகிறார்கள். பல விஞ்ஞானியாகவும் ஆசிரியராகவும் பல துறைகளில் வேலை சென்று பணியாற்றுவார்கள். ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் அதே இடத்திலே நின்று கொண்டு ஒவ்வொரு பள்ளி மாணவனை எங்கேயோ சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் ஆசிரியர்களை என்னை பொறுத்தளவுக்கு தெய்வம்தான். அந்த தெய்வம் என்பது கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர். தெய்வம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கண்ணுக்கு தெரிந்த ஒரு தெய்வம் எது என்றால் ஆசிரியர் தான். தமிழ் ஆசிரியருக்கு நாம் யாருமே கட்டுப்பட மாட்டோம். ஆனால் அவர் பல முறை படி 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 நம் கணக்கு சார் அடிப்படையாக நம்ம படிப்பு பள்ளிகளில் வெளியேறிக்கிறவர்களை உள்ளே அழைத்து படி படி. எல்லா மாணவர்களுக்கும் கணக்கு வாத்தியார் சுருக்கே பிடிக்காது. அவர் அவராட்டி அட்டிப்பாரு. ஏன்னா இந்த பள்ளியை யாராலும் சீரமைக்க முடியாது. உடற்கல்வி ஆசிரியர் இருவரும், ஆனால் கணக்கு வாத்தியார், இன்னொரு கணக்கு வாத்தியார், சுகுமார் வாத்தியார், இவங்கெல்லாம் பள்ளி மாணவரை படிச்சு அடிச்சு படிக்காத போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியே இந்த கருத்து நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஏன்னு என்றால் இப்போதான் ஆசிரியர்கிட்ட கையில எந்த கோலும் இல்லை. நாம படிக்கும் போது எல்லா ஆசிரியர்கிட்டமும் கோல் இருக்கும். அது எதுக்காக என்றால் ஒரு பயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் அந்த பயத்தை உருவாக்குவதில் அந்த உருவாக்கத்து தப்பு என்று நினைப்போம் அப்போது. ஆனால் அது இப்ப நம்ம உச்சகட்டத்தில் எங்கேயும் நம்மளை சென்று விட்டுவிடும் என்று இப்போது தெரிகிறது. இந்த நாளில் மீண்டும் ஆசிரியர் நாம் சந்திக்கும் போது உண்மையிலே ஒரு தெய்வம் நான் முன்னாடியே சொன்ன அந்த தெய்வம் என்பது இந்த ஆசிரியரை குறிக்கும். நம்ம சார் இருக்காரு, எங்கேயும் சுத்தி 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 வருவார். பெரிய மறைந்து விட்டார். ஆனா அவரு சுத்தி சுத்தி இந்த பள்ளியில தண்ணி வசதி இருக்கா, உணவு சரியான முறையில் போடுகிறார்களா, அந்த உணவு சரியான முறையில் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் இருக்கிறதா, அதையெல்லாம் சரி செய்வார்கள். அவர் உடற்பயிற்சி ஆசிரியர், டெய்லியும் உடற்கல்வி அவருடைய வேலையை செய்து வருவார். இப்படி எல்லாமே ஆசிரியர் எந்த முறையில பல பல காரணங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் மாணவர்களுக்கு தேவையான வேலையை ஒழுங்கான முறையில் செய்து முடித்து விட்டுத்தான் கிளம்புவார்கள். அவருக்கு பஸ் இருக்காது. அப்பெல்லாம் இப்பதான் நிறைய பஸ் இருக்கு, அனைத்து வசதியும் இருக்கு, வாகனம் இருக்கு. ஆனா அப்ப எதுவுமே கிடையாது. நமக்கு 6 மணி பஸ் வரும்னு நம்மளை எல்லாரையும் அணைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புவாங்க.
இதை தெய்வம் சொல்றதுல எந்த குறைபாடும் இல்லைன்னு நான் இந்த நேரத்தில் உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. இன்னும் நான் அதிகமாக பேசுவேன், ஆனால் நமக்கு தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாவே பேசி முடிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. நாம பேசுற விதத்தை புரிந்து கொண்டு நாங்க 96ல நடத்த படித்த மாணவர்கள் இப்ப 2025ல நினைவூட்டுறோம். ஆனா இதே மாணவர்கள் மீண்டும் 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 நம் பள்ளியை நாம் படிக்கும் போது உயர்நிலை பள்ளியாக இருந்தது, இன்று மேல்நிலை பள்ளியாக இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து வசதியும் நம் பள்ளியில் இருக்கிறது. அரசு நமக்கு ஒத்துழைக்கிறது, பஞ்சாயத்து ஒத்துழைக்கிறது. அதனால மீண்டும் மாணவர்கள் படித்து முடித்த மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்களை பார்த்து பல முறைகள் இந்த குறைகளை நீக்குவதற்கு இன்னும் நிறைய குறைகள் இருக்கிறது. நீர் வசதி இல்லை. பள்ளி மாணவர்களுக்கு வெளியே சென்று பல இடங்களில் சுற்றுகிறார்கள். அதை கண்டிக்க ஆள் இல்லை. ஏன்னா இப்ப சட்டங்கள் மீறுகிறது. அதனால பள்ளி மாணவர்களை கண்டிக்க ஒரு வரம்பு வசதி இல்லாம போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அடித்து உதைத்து பள்ளிகளுக்கு அப்பா அம்மா வர வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கே வாதியருக்கும் அதிகாரம் இல்லாத போச்சு. அதனாலதான் பல குறைபாடுகள் மீண்டு கொண்டு போயிட்டது. அதை உண்மையிலே சொல்றேன், வாதியார் முடிஞ்ச அளவுக்கு தான் கட்டுமானம் பண்ணுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான் வீட்டுல போயிட்டு இது தப்பு, ஸ்கூலுக்கு அனுப்புறது நாங்க படிக்கிறதுக்கு தான் அனுப்புறோம், வெளியில சுத்தக்கூடாது, மதிய சாப்பாடு உணவு இருக்கு, அதனால உணவு பள்ளிக்கூடல சாப்பிடுங்க, பத்தலையா வாதியர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பைசா இல்லைங்க, எனக்கு குறை இருக்கு, எனக்கு புக்கு இல்லை, எனக்கு நோட்டு இல்லை, பல பிரச்சனைகளை வாதியர்கிட்ட சொல்லுங்க. அவரு இரண்டாம் தாய் தகப்பனுக்கு சமம். அதனால அவருக்கு சொல்லுங்க. இப்ப நிறைய வாதியர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க. எப்படின்னு தன்னுடைய காசு, தன்னுடைய சம்பளம் இதை எடுத்து பள்ளிக்கு பசக்கிற படிக்காத மாணவர்கள் இருக்காங்க, வசதி உள்ள மாணவர்கள் இருக்காங்க, வசதி இல்லாத மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய நிறைய ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனா அது அந்த குறைபாடுகளை பள்ளி மாணவர்கள் தான் ஆசிரியர்கிட்ட சொல்லணும். என்னால படிக்க முடியல, எனக்கு புக்ஸ் வாங்க இல்ல. ஓகேவா? சரி, ஓகே. நான் சொன்னேன்ல, நான் பேசணும் அதிகமா பேசுவேன், அதனால குயிக்கா முடிச்சிருக்கிறேன்னு சொல்றேன். என்னுடைய பயின்ற மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மண்டபத்தில் சந்தித்த போது ஆண்களை மட்டும்தான் சந்தித்து நண்பர்கள் நண்பராகவும் மாணவர்களுக்கு மாணவராகவும் சந்தித்தேன். ஆனால் இப்போது ஒரு உலக நண்பர்களாக நான் பார்க்கின்றேன். இது உங்களை பார்ப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். இதுல என்ன பேசுறதுன்னு தெரியல. இதுல ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு மிஸ் இருந்தாங்க இதுல, மிஸ் ஜனாங்கூர் அம்மா மாதிரி அவங்க. அதாவது நம்ம ஸ்கூல் வரணும் வச்சுக்கே, யார் சாப்பிடலையோ அவங்க இதுல காசு கொடுத்து போய் இதுல சாப்பிட வேண்டாங்க. இதுல அவங்கள மாதிரியே இப்போ எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லா மிஸ். நன்றி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம் 1996ஆம் ஆண்டு மாணவர்கள் சார்பாக மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இன்றைய கதாநாயகர்களாக நமது சிறப்பு விருந்தினர்களாகவும் உள்ள நம்முடைய ஆசிரியர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று என்னுடைய சிறிய உரையை நான் உனக்கு என் முதற்கண் வணக்கம். நமது எதிர்காலத்தை கட்டி எழுப்ப அயராது முயற்சிகளை எடுக்கும் நமது ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள் இன்று. ஒவ்வொரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சி அந்த நாட்டின் பள்ளிக்கூட வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகிறது. கல்வி என்னும் பெருங்கடலில் இருந்து கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கம் ஆசிரியர்கள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் ஆசிரியரின் பங்கு முக்கியமானது. ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர் போன்றவர்கள். ஒவ்வொரு மனிதனின் சாதனைக்கு பின் ஏதோ ஒரு ஆசிரியர் கட்டாயமாக இருப்பார். மாதா, பிதா, குரு, தெய்வம், உலகில் வேறு எந்த தொழிலுக்கும் வழங்காத கௌரவத்தினை சான்றோர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு வழங்கியுள்ளனர்.
வெறும் கற்களை சிலைகளாய் செதுக்கி சிகரத்தை அடைய வைப்பவர்கள் நம் ஆசிரியர்கள். தாய் தந்தை கூட சில நேரங்களில் உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்பார்கள். நான் கஷ்டப்பட்டு கற்பித்ததால் தான் நீ வளர்ந்தாய் என்று ஒருபோதும் அலட்டிக் கொள்ளாதவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். நாம் வாழ, நாம் முன்னேற அவர்களின் திறன் கொண்டு கற்க வந்த நம்மை உயர வைத்து நம்மை உயர்ந்து பார்க்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நம் ஆசிரியர்கள். நீங்கள் வகுப்பறை எனும் அறிவு விளைவிக்கின்ற நிலத்தில் பாடநூல் ஏற்பூட்டி சீருடை பயிர் வளர்த்தீர்கள். வளர்ந்த பயிர்களில் சோடை என்று எதுவும் இல்லை. வகுப்பறை தேர்வில் மட்டுமல்ல, வாழ்க்கை தேர்வுகளிலும். நாங்கள் பரீட்சை எழுத நீங்கள் அல்லவா படித்தீர்கள். நாங்கள் வெற்றி பெற நீங்கள் அல்லவா உழைத்தீர்கள். ஒருவரிடம் நண்பனை, வழிகாட்டியை, பெற்றோரை, இறைவனை ஒன்றாக பார்க்க முடியும் என்றால் அது ஆசிரியர்கள் மட்டுமே. கல்லை உளியால் செதுக்கி உருவம் கொடுப்பது சிற்பி என்றால், மாணவர்களை சொல்லால் செதுக்கி உருவாக்குவது சிறப்புமிக்க நமது நல்லாசிரியர்களே. எங்கள் மூளையில் ஆணியாய் அடிக்கப்பட்ட அறிவு தீபமாய் ஏற்றப்பட்டது ஆசிரியர்களினால்தான். இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கும் புகழ்களுக்கும் உரிமை உள்ளவர்கள் நீங்கள்தான். உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் கூட பத்திரமாக விட்டு செல்வது பள்ளியில்தான். பெற்ற பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளையின் உயர்வை பார்த்து மகிழ்வது ஆசிரியர் இனம் மட்டுமே. நம்மை விட வளர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர்கள் மட்டுமே. ஆசிரிய பெருந்தகைகளே, எங்கள் கீர்க்கல்களை ஆச்சரிய குறிகளாக்கிய அறிவு கோயில்களே, எங்கள் பெயர் பலகைக்கு கௌரவம் சேர்க்கும் கரும்பலை கடவுள்களே, புண்ணியங்கள் சேர்த்த உங்கள் கண்ணியங்கள் வாழ்க. வகுப்பறைக்குள் கேட்கும் உங்கள் தொகுப்பறைகள் வாழ்க. வரம்புகள் மீறா உங்கள் பிறம்படிகள் வாழ்க. விறகுகளில் வீணை செய்யும் வியாக்கியானம் வாழ்க. நரைத்தாலும் நடுங்கா உங்கள் நாவன்மை வாழ்க. பள்ளிக்கூடம் ஒரு தோட்டம், மாணவர்கள் செடிகள், ஆசிரியர்கள் தோட்டக்காரர்கள். எனக்கு ஒரு மீன் கொடுத்தால் நான் ஒரு நாள் சாப்பிடுவேன். மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், நான் வாழ்நாள் முழுவதும் மீன் சாப்பிடுவேன் என்பது சீன பழமொழி. அதுபோல உங்களிடம் கற்றதினால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். உயிர் உடல் ஈந்ததோ தாயின் கருவறை, உண்மை மனிதனாய் மாற்றியதோ வகுப்பறை. இது வரைக்கும் நான் டீச்சர்ஸை பற்றி பேசினேன். இப்போ சக மாணவர்களாக அணைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதீர்கள். உங்களை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டு என்றால் உங்களை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்திருக்கும். ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம். ஒழுக்கம் என்பது நமது அடையாளத்திற்கு நாம் கொடுக்கும் உருவம். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தானே தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல. சிறகுகளே இல்லாமல் தினம் தினம் பறந்தோம். உலகின் கோரமுகம் தெரியாமல் வாழ்ந்தோம். நட்பை மட்டுமே முழுமையாய் நம்பினோம். திசைகள் 4லும் விளையாடி மகிழ்ந்தோம். உறவுகளின் அன்பை எல்லாம் தேடி தேடி பெற்றோம். ஆசிரியர்களிடம் அளவில்லா மரியாதை காட்டினோம். அன்னை தந்தைக்கு அடிபணிந்து நடந்தோம். ஆபாச வார்த்தைகளை அரிதாகவே பேசினோம். கோடை விடுமுறைதான் குதூகலம் என்று இருந்தோம். இயற்கையோடு இணைந்து இன்பமாய் சுற்றி கல்வி கற்றோம். ஆம், இன்னமும் பசுமையாய் நீளாடி கொண்டிருக்கிறது அந்த பள்ளி பருவ நினைவுகள். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். பெருமக்களே, இங்கே அன்போடு கூடியிருக்கும் மாணவ செல்வங்களே, பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களே, சத்துணவு பணியாளர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனக்கு உடல்நிலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால பேச கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மாணவர்கள் விளங்குகிறார்கள்.
எங்களுக்கு நன்றி மறவாமல் இத்தனை ஆண்டுகள் கழித்து நினைவில் வைத்து இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த மாணவ செல்வங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அவ்வளோ மகிழ்ச்சியும் ஆனந்தமாக இருக்கிறது உங்களை பார்க்கும் பொழுது. நீங்கள் மீண்டும் இந்த மாதிரி நல்ல பணிகளை செய்து இந்த உலகத்துக்கு நற்பணிகளை செய்ய வேண்டும். இது அந்த ஆபத்துக்கு சிக்கியவர்களுக்கு உதவ வேண்டும். பசி என்று வருபவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். சரிதா? அப்புறம் பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும். இறுதி வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை நடுதி வரை நான் வழிகாட்டியாக இருந்து படிக்க வைத்து அவனை நண்பனாக ஆக்கி அவனுக்கு அறிவுரைகளை சொல்லி படிக்க வைக்க வேண்டும். நல்லது செய்தால் ஆட்டீராயினும் நல்லது செய்தால் ஓம்புமீன் என்பது புறநானூறு. உங்களால் மற்றவங்களுக்கு நல்லதே செய்ய இல்லாவிட்டாலும் தீங்கு செய்யாமல் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அது பெருமையும் புகழையும் பெற்று தரும். யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறதரவாரா. இதுவும் புறநானூறு தான். நமக்கு ஏற்படுற நன்மையும் தீமையும் நம்மளால் தான் ஏற்படும். அதனால் நீங்கள் கோபத்தை அடக்கி எல்லோரையும் அரவணைத்து அன்போடு நடத்தி செல்லுங்கள். அந்த கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கூடியும் என்பார் அவையார். நீங்கள் உற்றார் உறவினரோட ஏதாவது பொருள் கொடுக்காது அன்போடு அவங்கள உறவு விடாமல் அவங்களோட ஒட்டு பழகணும். உங்கள் பிள்ளைகளை மேலும் படிக்க பெருமை சேர்த்த பள்ளி உங்கள் மக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் எங்கே கண்டாலும் எனக்கு அன்போடு பார்ப்பார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது இந்த அன்பு எனக்கு நீடிச்சிருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் வளமான நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமா கேட்டு விரும்பி கேட்டு என் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற கணித ஆசிரியர் அவர்களே, தமிழ் இனிமை என்று பறைசாற்றிய தமிழையா ராமலிங்கம் அவர்களே, கல்வியோடு உள்ளமும் தேவை என்று உங்களுக்கு பணியாற்றிய குணசேகரன் அவர்களே, என் உடன் பிறவா சகோதரர் மணி அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மாணவர்களே, மாணவிகளே, மலரும் நினைவுகளே, இது மணல் கயிறு அல்ல, இது ஒரு பாச கயிறு, இது பாச போர்வை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தம் அடைகிறேன். 30 ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறைக்கு தாண்டி அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வந்து உள்ளீர்கள். இது ஒரு பெரிய சாதனை தான். ஒவ்வொருவரையும் நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கின்ற பொழுது கேட்டு தான் தெரிந்து கொள்ள ஒரு சிலர் அந்த அடையாளம் தெரிகிறது. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு சில பள்ளியின் வரலாற்றை பற்றி முன்னமே காஞ்சனா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற வாரம் எனக்கு ஒரு பத்திரிக்கை வந்தது. என்னன்னு கேட்டால் காது குத்து போகிறானா, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. என்ன பண்ணாக்கா அடுத்து இப்போ அதுக்கு முன்ன ஒரு வாரம் வந்து இல்லைன்னா மஞ்சள் தண்ணி, மரங்கள் பூக்கின்றன, செடிகள் பூக்கின்றன, கொடிகள் பூக்கின்ற எவன் விழா எடுத்தானதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இயற்கையான ஒரு நிகழ்ச்சி, அதற்கெல்லாம் விழா எடுத்துக்கிட்டு போன சும்மா வந்துடுங்க, அவசியம் வந்துடுங்க. ஏன் அடுத்தவனுக்கு ஏன் தொல்லை கொடுக்குற? உனக்கு இஷ்டமானவன் சொந்தம் பண்ண உறவினருக்கு மட்டும் கொண்டு எல்லாரையும் கூட்டுங்க. உங்களை நான் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் தலைமுறையில் இந்த விழாக்களெல்லாம் விட்டுட்டு எனது பையன் பட்ட படிப்பை படித்துள்ளான், எனது பையன் முதுகலையாக உள்ளான், எனது பையன் அறிவியலில் முன்னேறிக்கிறான், பொறியாளராக இருக்கிறான், மருத்துவராக இருக்கிறான், அவனுக்கு பாராட்டி விழா செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஆரம்பிக்கிறேன். அது நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து அர்த்தம் நம்ம பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆர்வம் பிறக்கும். அதை விட்டு இன்னும் மஞ்சள் தண்ணி காது குத்துட்டு இப்போ இன்னொரு நாகரிகம் வந்து பிறந்த நாளாம் பிறந்து போகிறான்னா என்ன நாட்டு பெரிய புரட்சி உண்டாகிட போகுது. இது ஒரு பிறந்த நாள் வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதனால் சமுதாயம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை,
அதுக்கு முன்னெல்லாம் பையன் என்ன பண்ணுவானாக்கா ஒரு வத்தி போட்டு எடுத்துவான். இந்த வத்தி போட்டு அந்த கொஞ்சம் கேக்கு தடான்னு கேட்பான். அது அந்த காலம். இப்போ என்ன போச்சுன்னா ஹலோன்னா அமெரிக்காவில் தான் ஹலோன்றான். எவ்வளோ முன்னேறிக்குது பாருங்கள். அதனால் அறிவியலுக்கு தகுந்த மாதிரி நாகரிகளுக்கு தகுந்த மாதிரி நாமும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால் உங்களை நான் வேண்டுகொண்டு இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய உறவினர்களோ யாராவது கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கு ஒரு புதுமையான பாராட்டு விழாவை நடத்துங்கள். அதுதான் எனது வேண்டுகோள். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தமிழ் ஒரு இனிமையான மொழி. இது உங்களுக்கு இந்த விழாவுக்கு சம்மந்தம் இல்லை தான், இருந்தாலும் தமிழ் ஒரு இனிமையான மொழி, தொன்மையான மொழி. இதை பற்றி உங்களுக்கு நான் பார்க்கணும். இந்த மாநாடு பார்க்கும்போது சந்திரலேகாவுக்கு இவ்வளோ அறிவு இருக்குதா, உள்ள அடங்கி இருக்குதா நான் வியப்பளிச்சுட்டேன். அதே மாதிரி கலையரிசி அதே மாதிரி காஞ்சனா பாதம் ஒரு வரலாற்று தொகுப்பாசிரியர் இதெல்லாம் பேசுகிறேன். பரவாயில்லமாக பாராட்டுறேன். அடுத்தபடியாக தமிழ் ஒரு இனிமையான மொழி. தமிழில் நமக்கு ஒரு பெரிய நன்கொடையாருனால திருவள்ளுவர் தான். திருவள்ளுவருக்கு இந்த அனுபவம் எங்கிருந்து கிடையாது எனக்கே தெரியல. திருக்குறளை படிச்சிருக்கிறேன். திருக்குறளை ஆங்கில மொழி பெயர்ப்பையும் படிச்சிருக்கிறேன். திருக்குறளை அனுபவத்தை யாராலும் சொல்ல உலகிலே ஒரு சிறந்த புலவர் யாருன்னா திருவள்ளுவர் தான். அவர் தான் சொல்லிக்கிறார். அவர் சொல்கிறார் குறள் 423 எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதர். யார் என்ன சொன்னாலும் சரிதான், அறிவை உள்ளனாலும் சரி புத்துனா அது என்ன உண்மையான பொருளை அறிந்து அதன்படி நட அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் எல்லா மொழிகளுக்கும் முதன்மையான மொழி. தமிழ் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். எடுத்துக்காட்டாக ஆங்கில மொழியில் உள்ள தமிழ் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லுங்கள், அம்மான்னு சொல்லுங்கள். அது இங்கிலீஷில் ஃபாதர். ஃபாதர் என்பது தமிழ் வார்த்தை. அம்மா மதர் தமிழ் வார்த்தை. அதனால் ஆங்கிலத்தில் தமிழ் வார்த்தைகள் நிறைந்துள்ளன. எடுத்துக்கிட்டா பாருங்கள். தமிழில் 1, இங்கிலீஷில் 1, இங்கிலீஷில் 8, தமிழில் 8, இங்கிலீஷில் 8. அடுத்தது வெற்றி விக்டரி. அப்புறம் வின் பெல். பெல் என்பது தமிழ் சொல், வின் என்பது ஆங்கில வார்த்தை. கொல் தமிழ் வார்த்தை, கில் ஆங்கில வார்த்தை. அடுத்தபடியாக வாகனம் வேகன். நம்ம வாகனம் சொல்லலாம், இங்கிலீஷில் வேகன்னு சொல்கிறோம். ஏலக்காய் எலாச். அடுத்தது நம்ம மாங்கான்னு சொல்லலாம், இங்கிலீஷில் மேங்கோன்றான். நம்முடைய மாங்காயவை மேங்கோன்றான். இப்போ முலாம்பழம்னு சொல்லலாம், மிலான் இங்கிலீஷில். அடுத்தது கயிறு தான். தரை தெரா. தரை தமிழில் தெரா, தமிழில் தரை, ஆங்கிலத்தில் தெரா. நாமம் இங்கிலீஷில் நேம். நாமம் நாமத்தினாலே அப்படின்னா அது இங்கிலீஷில் நேம்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்னேக் என்பது ஆங்கில வார்த்தை, தமிழில் வந்தது தான். அடுத்தது குறிப்பு ஸ்கிரிப்ட். ஸ்பீடு நடை, தமிழ் ஸ்பீடு நடை போட்டு ஸ்பீடாக, இங்கிலீஷில் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறான். இவன் தமிழில் பேச்சு, அவன் ஸ்பீச். அப்போது தமிழ் மொழியை எவ்வளவு பின்பற்றி உள்ளது ஆங்கில மொழி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அட்டாக், தாக்கு தமிழில். ஆக்கம் மேக். பூமி உருண்டையாக இருக்குது, உருண்டைன்னு சொல்கிறான் அவன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் சொல்லலாம். உருள் ரோல். நாலேஜ் தமிழில் ஞானம். மனிதன் மேன், மனிதன் தான் அவன் மேன்னு சொல்கிறான். அடுத்து இன்னும் நீங்கள் தெரிந்து தமிழுக்கு பயன்படுத்தி இஞ்சி, அவன் ஜிஞ்சர். இஞ்சி என்பது தமிழ் சொல், இங்கிலீஷ் ஜிஞ்சர். ஸ்பாஞ்சு பஞ்சு. அப்போ இதை நான் சொல்லவில்லை, வால்டர் வில்லியம் நவம்பர் 23, 1835 சொல்லி உள்ளார். இந்த கருத்தை நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் தமிழ் மொழி இப்போ மெல்ல தேய்ந்து கொண்டு வருகிறது. எங்கே பார்த்தாலும் ஆங்கில மொழி அவன் இல்லாட்டாங்கன்னா ஏபிசி கூட தெரியல ஆங்கில மொழி. என்ன மோகமோ எங்கேயோ போய் கொண்டிருக்கோம். தமிழ் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். இதனால் தமிழானது
தனித்து இருக்கக்கூடிய ஒரு மொழி. ஆங்கிலம் அப்படி இல்லை, தமிழில் உள்ள சொற்கள் நிறைய தன்னை ஏற்றுக்கொண்டு உள்ளன என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தது. அதை விட என்னன்னாக்கா, உங்களை எல்லாம் ஒருமுக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறேன். பார்த்தா நான் தான் சார் சவமணி, நான் தான் சார் மஞ்சு மாதா அப்படின்னா, அப்படியாம்மா, ஏன்னா 30 ஆண்டு ஒரு தலைமுறை, நீங்கள் 2வது தலைமுறை வந்துட்டீங்க. அதனால் மாணவர்களை பார்த்தோம்னா எல்லாம் பேண்ட்டு சட்டை மீசைமாக இருக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியல, யார் ஆப்பான்னு தெரியல. அதனால் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைந்து இந்த வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியர் ஒரு சில வார்த்தை. எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களே, மேலாண்மை குழு தலைவர் அவர்களே, சத்துணவு ஊழியர்களே, அலுவலக பணியாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியில் இது 3வது விழா. எந்த பள்ளியிலும் செய்யாத ஒரு விழா. 1988 படித்த மாணவர்களும் 92 படித்த மாணவர்களும் இப்போ 96 படித்த மாணவர்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அருமையான விஷயம். அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன். நீங்களெல்லாம் பல்வேறு துறைகளில் இருக்கிறீர்கள். போலீஸ், கிராம நிர்வாக அலுவலர், சொந்தமாக தொழில்நுட்ப செய்கிறீர்கள் மற்றும் எல்லா துறைகளிலும் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் அவர்களுக்குரிய துறைகளில் இன்னும் சிறப்பாக செய்து இன்னும் மேலிடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். பள்ளி